உலகில் உள்ளது ஒரே ஒரு சூரியன்தான். கையிலே நாம் சிறிது நீர் எடுத்துக்கொண்டு நல்ல வழுவழுப்பான தரையில் அதை தெளித்தால் ஒவ்வொரு துளி நீரிலும் பிரதிபிம்பமாக ஒரு சூரியன் தெரிகிறது. அவையெல்லாம் பிரிந்து பிரிந்து காணப்பட்டாலும் அநேக சூரியன்கள் இருப்பதாக ஆகாது. சூரியன் ஒன்றுதான். இதைப்போல்தான் உலகிலுள்ள ஜீவராசிகளுக்குள் சிறியதாக மினுமினுக்கின்ற அறிவொளி அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் பிரதிபலிப்புதான். அந்த ஒரே வஸ்துதான் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத். அது என்பது தத் என்றால் தூரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது என்று பொருள். அது தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் தூரத்திலும் அருகிலும் எல்லாமாய் இருப்பது அதுதான். அது நீயேதான். தத்துவம் என்கிறது வேதம். அகண்டமாக இருக்கிற பரமாத்மாவை உருவமும் குணமும் உள்ளவனாக தியானம் செய்து கடைசியில் நிர்குண தியானம் செய்தால் சண்டை பூசல் ஒன்றுமே வராது. துக்கம் பயம் எதுவுமே இராது. பரமசாந்தி தான் இருக்கும். இதுதான் ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் உபனிஷத மரத்திலிருந்து நமக்கு பறித்து கொடுத்த பழம். ஆனால் கனிந்த பழமாக ஆகும் வரையில் பூஜை ஜபம் எல்லாம் இருக்க வேண்டும். பகவத்பாதர் அருளியபடி உருவ வழிபாடு பூஜை ஜபம் செய்து கனிந்த பழமாக பக்குவம் அடைந்து பரமசாந்தி பெறலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு.